அழகாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? ஆமாங்க. இந்த உலகத்தில் ஒரு சர்ஜரி பண்ணி தன்னை அழகாக மாற்றிக்கிட்டு வாழ்கிறது தான் ஒரு சாதாரணமான விஷயமாகவே இருக்குது. அப்படி நம்ம படத்தோட ஹீரோயின் எல்லார மாதிரியும் அழகாகணும் அப்படின்னு ஆசைப்பட அதை பற்றி தேடி பார்க்குறப்ப தான் அந்த அழகுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா இவங்க கடைசியாக அழகாக ஆகுனாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் த அக்லீஸ். ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். வெல்கம் டு த வாய்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு வாய்ஸ் ஓவரோடைய தான் ஆரம்பிக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகம் ஆரம்பத்தில் ரொம்பவும் செழிப்பாக தான் இருந்திருக்கு. எப்போ மனுஷங்க ஃபோசில் ஃபியூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கை வளத்தில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நேச்சுரல் ரிசோர்ஸஸும் அழிய ஆரம்பிச்சிட்ருக்கு. அப்படி அதை அழிக்கிற மக்களை எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ரஸ்டீஸ்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அதுக்கு ஒரு சொல்யூஷனாக சயின்டிஸ்டெல்லாம் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சாங்க. அதை பற்றி மக்கள்கிட்ட பேச பார்த்தா அவங்க காஸ்ட், கண்ட்ரிஸ், அப்புறம் கிராஸ் அந்த மாதிரி விதத்தில் வேறுபட்டு காணப்பட்டிருக்காங்க. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷனாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் எல்லோரும் தன்னுடைய 16 வயசு அடைஞ்ச உடனே ரொம்பவும் அழகான ஒரு தோற்றத்தை பெற்றுக்குவாங்க. ஒரு சர்ஜரி பண்ணிக்கிறது மூலமாக அது பண்ணுனா ரொம்பவும் சந்தோஷமான, நிம்மதியான, எந்த ஒரு கவலையும் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அங்கே ஃபேட் அவுட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின் டேலி. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க முன்னாடி இருக்க மிரரில் அவங்களுடைய முகத்தை அவங்க முகத்தை அழகாக்க சொல்லி கேட்க, அதுவும் அழகுலேயே நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது போல், அதில் ஒரு வெர்ஷனை எடுத்து காட்டுறது. அந்த அளவுக்கு இந்த உலகம் அட்வான்ஸாக இருக்குது. அப்புறமா அவங்களோட கையில் ஒரு ரிங்கை போட்டிருக்காங்க. அது அவங்களுடைய மொபைல் ஃபோன் மாதிரி. அதோட மெசேஜை பார்க்க அது யாருன்னா ஹீரோயினோடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் பேர் பாரிஸ். ஹீரோயின் அதை கவனிச்சுட்டு அவங்க கையில் இருக்க அந்த ரிங்கை யூஸ் பண்ணி ஏதோ ஹேக் பண்ண அங்கே இருக்க அந்த விண்டோவும் ஓப்பன் ஆகுது. அது வழியாக வெளியே போயிட்டு பார்த்தா அவங்க இருக்க இடத்த காட்டுறாங்க. அதை பார்க்க ஏதோ ஒரு தேன் கூடு மாதிரி அந்த பெட் பாக்ஸாக இருக்குது. அதில் தான் இவங்க தங்கியிருக்காங்க போல். இது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு ரியாக்ட் ஆகுது. அப்புறமா அதோட உயரத்துக்கு போயிட்டு பார்த்தா அங்கே ஒருத்தர் இருக்கான். அவன் தான் அந்த பாரிஸ் போல். அவங்ககிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அங்கே அவங்க கையில் ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ரொம்பவும் தூரத்தில் இருக்க விஷயங்களை கிட்டையாகி பார்க்கலாம் போல், ஜூம் பண்ணி பார்க்கலாம். அதில் என்ன பார்க்குறாங்கன்னா நிறைய பேர் ரொம்ப அழகாகவும் சந்தோஷமாக ரொம்ப தூரத்தில் இருந்துக்கிட்டு பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. இதை பார்த்து இவங்க சந்தோஷப்பட்டுருக்க. என்ன விஷயம்னா ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் பாரிஸ் இன்றைக்கி மட்டும்தான் ஹீரோயினோட இங்கே இருப்பானா, நாளைக்கு அவனும் அங்கே இருக்கவங்க மாதிரி மாறிடுவானா. அதாவது இவனுக்கு 16 வயசு ஆகிரும் நாளைக்கு. அப்படின்னா மாறினா இவனை ப்ரிட்டியாக மாற்றி விட்டுருவாங்க. அதனால் கடைசியாக மீட்டப் பண்ணிக்க இவங்க இப்படி ஒன்றாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆகினா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிகிட்ருக்க. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறான், நான் வர 3 months கிட்ட ஆகும், நீ சரி நாளைக்கே போயிடுவேன் அப்படின்ட்டு பேச அவனும் சொல்கிறான், கவலைப்படாத, இன்னும் 1 monthல் நான் பிரிட்ஜ் கிட்ட மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா தான் இவங்க கொஞ்சம் க்ளோஸாக பேச ட்ரை பண்ணேன். சடனாக அங்கே ஒரு ஸ்பேஸ்ஷிப் வருது. ஹீரோயின் அதை கண்டுட்டு அது ரொம்பவே கிட்டத்தில் போணுச்சுன்னா அப்படின்ட்டு பேச அப்புறம் அடுத்த சீனில் தான் காட்டுறான். இப்போ இந்த 16 வயசு ஆனவங்களெல்லாம் பிரிட்டிஷாக மாற்றுறதுக்கான சர்ஜரி நடக்க போகுது. அதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ தான் ஒரு கேங்கை மீட் பண்ணுறாங்க. அதில் தான் ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு சைனீஸ்கார பொண்ணு. அவள் பேர் ஷே. இவ்வளோ நோட் பண்ணிக்கங்க, இவ்வளோ ஒரு முக்கியமான கேரக்டர். அப்புறமா இந்த டிஸ்ட்ரிக்டோடைய கவர்னர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இன்னையிலேருந்து அழகாக போகிறீங்க ஒரு சர்ஜரி மூலமாக, அதுக்கப்புறமா உங்களுக்கு என்றைக்குமே சந்தோஷமான வாழ்க்கை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்புறமா ஹீரோயினாக அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பி அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வர்றாங்க. அங்கே அவங்க சின்ன வயசில் இப்படியெல்லாம் ஃப்ரெண்டோடு வாழ்ந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களே யோசிச்சு பார்க்கலாம். அதாவது ஒன்றாவது எப்படி அவங்க மீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை. அப்போ தான் ஹீரோயின் அவங்களுக்கு ஸ்குவெண்ட், அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு நோஸ் அப்படின்ற ஒரு பெட் நேமே வச்சுக்கிறாங்க. அதில் ஒரு சீனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் அவருடைய ஃப்ரெண்டும் சின்ன வயதில் ஒரு பிரிட்ஜ் கிட்ட நின்று பேசிகிட்ருக்கு. ஹீரோயின் அவங்களுடைய முகத்தை எப்படி அழகாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீனையே பார்த்துட்ருக்காங்க. அதை பாரிஸ் நோட் பண்ணிவிட்டு அதை வாங்கி கீழே உடைக்க அதில் இருந்த கிளாஸஸ் எல்லாம் பாரிஸோடைய கையில் வெட்டி பட்டுருது.
பேரிஸ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும், என்றைக்குமே பிரியவே கூடாது, ஃப்ரெண்டாக இருந்துட்டு பிரியவே கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதை நோட் பண்ணிவிட்டு இந்த பேரிஸோடைய கையிலையும் கீரல் விழுந்திருக்கு. ஹீரோயின் அதையும் கவனிச்சுட்டு நம்ம இனிமேல் எப்பயுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த உடஞ்சிருந்த ஒரு கிளாஸ் பீஸ் எடுத்து அவங்களோட கையிலையும் வெட்டி போட்டுக்கிறாங்க. அப்புறமா அந்த ஃப்ளாஷ்பேக்கும் முடியுது. அப்புறம் சில நாட்களும் கடந்து போகுது. அதுக்கப்புறமா ஒரு மாதம் சரியாக ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போய் அவங்க மீட் பண்ணான்னு சொன்னால் அதே பிரிட்ஜ் கிட்ட தான் வந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே பேரிஸ் வந்து இல்லை. சரி நம்ம அவனை தேடி போவோம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி எப்படியோ அந்த ஊரோட சிட்டி சைடுக்கு போகிறாங்க. அதாவது அந்த பிரிட்டிஷ் எல்லாம் வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு. அங்கே போய் பார்க்க ஒரு சில பிரிட்டிஷ் வந்து நல்லா பார்ட்டி பண்ணிவிட்டு அவங்க யூஸ் பண்ண மாஸ்க்கெல்லாம் கீழே போட்டு போகிறாங்க. அதில் இருக்க ஒரு மாஸ்க் ஹீரோயின் எடுத்து போட அவங்க ஒரே அழகாக மாறிடுறாங்க. அப்புறமா பேரிஸ் இருக்க இடத்த தேடி போக கடைசியில் பேரிஸையும் மீட் பண்ணிடுறாங்க. பேரிஸ் இவங்களை கண்டோன்னே நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு சகஜமாக பேசுகிறான், அதாவது மற்றவங்களோட பேசுகிற மாதிரி. அப்புறம் தான் இது டேலி சொல்கிறான், இது நான் தான் பேரிஸ் அப்படின்ட்டு. நீயா அப்படின்னு சொல்லி பேரிஸ் எப்பயுமே டேலியை வந்து அவருடைய பெட் நேமான ஸ்குவிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவான். ஆனால் இந்த வாட்டி டேலின்னு மட்டும் தான் கூப்பிடுறான். டேலி அப்போ கேட்குறா, நீ வந்து என்னை சரியாக 1 மந்தில் பிரிட்ஜ் கிட்ட பார்ப்போன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு. ஆமாம், ஆனால் இங்கே வந்த பிறகு எல்லாம் மாறிடுச்சு, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டரை கை வைக்க அப்போ தான் ஹீரோயின் பேரிஸ் கையில் நோட் பண்ணுறான். அவனுடைய அந்த வெட்டு தழும்பை வந்து பேரிஸ் அழிச்சிட்ருக்கான். அதாவது இவங்க வந்து அந்த சர்ஜரிக்கு முன்னாடியே இந்த வெட்டு தழும்பை மட்டும் என்றைக்குமே நம்ம அழிச்சிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனால் இவன் இப்போ அழிச்சிட்டான். இதை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட அப்போ தான் பேரிஸ் சொல்கிறான், நீயும் இந்த சர்ஜரியை பண்ணிப்பார், அப்புறமா நம்ம இங்கே வந்து மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்பே ஹீரோயின் வந்ததை நோட் பண்ணிடுது. அங்கேருந்து ஒரு மெஷின் இவங்களை இப்படி நோட் பண்ணிவிட்டு அலாரம் ஆன் பண்ணிவிட ஹீரோயின் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜாக்கெட்டை யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா எவ்வளோ உயரத்தில் வேணாலும் நம்மளை ஜம்ப் பண்ணி பறக்க வைக்கக்கூடியது. அதை யூஸ் பண்ணி அங்கேருந்து அசால்ட்டாக எஸ்கேப் ஆகி இவங்க இருக்கக்கூடிய ஏரியா சைடு வர சரியாக அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்து நிற்க அங்கே ஒரு ஸ்பேஸ் ஷிப் ஹீரோயினை தேடிட்டு போகுது. ஹீரோயின் அதை பார்த்துருமான்ட்டு பயந்துட்டுருக்க சரியாக இவங்களை திரும்பி இவங்க பக்கமாக லைட்டை ஆன் பண்ணியிருந்தா. அப்போ தான் இதுக்கு முன்னாடி நோட் பண்ண அந்த ஷேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனீஸ்கார பொண்ணை காட்டுறாங்க. அவள் ஹீரோயினை பார்த்துட்டு இங்கே தப்பிச்சு போகணுன்னா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கே வச்சுருந்தா அந்த ஸ்கேட் போர்டில் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு போய் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்தோட கிச்சனுக்கு போய்ட்டு இவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டு நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளேஸில் உட்காந்து இவங்க 2 பேரும் தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த சைனீஸ்கார பொண்ணோட பேர் வந்து ஷேவ். அப்புறம் ஹீரோயினும் அவங்களோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா ஷேவ் கேட்குறா, நீ எங்கே போயிருந்த, அங்கே போய்ட்டு என்ன பண்ண அப்படின்னு கேட்க, இவன் சிட்டிக்கு போயிட்டு இருந்தேன், இப்படி என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் என்ன சொன்னானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சோகமாக பதிலே கொடுக்காத மாதிரி இருக்க அவளும் புரிஞ்சுக்கிறா, அவன் இவனை கண்டுக்காத மாதிரி தாங்க ட்ரீட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷேவும் சொல்கிறா, அப்படி தான் எல்லாருமே நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ தான் டேடி கேட்குறா, ஏன் அவங்க கூட தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே. ஆமாம் இருந்தாங்க, ஆனால் ஒவ்வொருத்தராக விலகி போயிடுவாங்க அப்படின்ட்டு சோகமாக சொல்ல அப்படியே மறுநாள் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து கிளாஸ்க்கு போக லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவசரமாக ரெடி ஆகிட்டு இருக்க அங்கே ஷேவ் வந்து நம்ம கிளாஸுக்கு நடந்து போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்கெட் போர்டை காட்டுறாங்க. இவங்களும் அதில் போகிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ண ஹீரோயினுக்கும் அதை எப்படி ப்ளே பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறமா இவங்க எப்படியோ ஸ்கூலுக்கு போக அப்போ தான் ஷேவோடைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு புக்கை கொடுக்குறாங்க, இந்த புக் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. டேலியும் அந்த புக்கை பார்த்துட்டு இது என்ன புக்கு வித்தியாசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஷேவும் உனக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதே சமயம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நீயே அந்த பெஞ்ச் ஜாக்கெட் போட்டுட்டு சிட்டி சைடுக்கு போயிட்டு ஜம்ப் பண்ணாங்க அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமாம் உங்களுக்கு யார் இதை சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க ஷேவு தான்ட்டு மாட்டி விட்டுறாங்க. ஷேவ்கிட்ட ஹீரோயின் கேட்குறா, இன்னும் யாருக்கு இதெல்லாம் சொன்னன்ட்டு. ஷேவும் சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே சொன்னேன்ட்டு. இப்போ ஹீரோயின் ஷேவ்கிட்ட திட்டிக்கிட்டே போகிறாங்க, இது வெளியே தெரிஞ்சால் என்னோடய சர்ஜரியை கேன்சல் பண்ணிடுவாங்க, உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி. அப்படியே அவங்க கிளாஸ்க்கு போக அதே நாள் நைட்டை தான் காமிக்கிறான். ஹீரோயின் வந்து ஷேவ் கொடுத்து அந்த புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே அவங்களோட அந்த ஏஐ ஃபோட்டோவை பார்த்துட்ருக்க
மறுநாள் தான் காட்டுறாங்க. ஷேவ் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஸ்கேட் போர்ட் பழகுறத ஃபுல்லாக பழகி கொடுத்துட்றாங்க போல். அதுக்கப்புறம் ஷேவும் டேலியும் அவங்களுடைய ரூமுக்கு வந்திருக்கு. ஷேவுக்கு அவரே போர் அடிக்குதுன்னு டேலிக்கிட்ட சொல்ல, டேலி அப்போ தான் ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க கையில் இருக்க ரிங் வந்து ஒரு ஃபோன் மாதிரி தானே, அதை யூஸ் பண்ணி தான் இவங்களுக்கு சாப்பாடு தேவையான விஷயங்கள்லாம் ஆர்டர் பண்ணணும். அப்படி ஆர்டர் பண்ணுறதுக்காக கிளாஸ் ஆஃப் வாட்டர்ன்ட்டு அந்த ஆர்டர் பண்ணுற இடத்துல சொல்லி கொஞ்சம் ட்ரிக் பண்ணி அதை கப் கேக்காக மாற்றி ஷேவுக்கு கொடுக்க இவங்க சில விஷயங்களை பேசிக்கிறாங்க. அதாவது என்னென்னா, டேலி வந்து ஷேவ்கிட்ட உன்னுடைய அக்கௌண்ட் நம்பர் என்ன, ஐடி என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது நம்ம ஊரில் எல்லாம் எப்படி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கோ, அதே மாதிரி இந்த உலகத்தில் வந்து இவங்களுக்குன்ட்டு ஒரு சோஷியல் மீடியா இருக்குது. அதில் வந்து ஷேவுடைய அக்கௌண்ட் இருக்கான்னு செக் பண்ணேன். ஷேவ் சொல்கிறாங்க, நான் அதில் அக்கௌண்ட்டே வச்சுருக்கல, என் அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஹீரோயின் உனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய பிடிக்காது அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் அப்போ உனக்கு என்ன தான் பிடிக்கும் அப்படின்னு கேட்க, அப்போ தான் சொல்கிறான் எனக்கு ஸ்கேட்டிங் பண்ண தான் பிடிக்கும்ன்ட்டு. மறுபடியும் ஸ்கேட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஜாலியாக ஸ்கேட் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோயின் வந்து ஷேவ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் ஷேவ்கிட்ட அந்த புக்கை கொடுக்குறான். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இதில் வந்து அந்த இயற்கை விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல. அப்போ தான் ஷேவ் சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு உனக்கு போக பிடிக்குமா, இப்படி இருந்தால் உனக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி. டெய்லியும் சொல்கிறான், எனக்கு இந்த மாதிரி இருக்க பிடிக்காது, எனக்கு வந்து ப்ரிட்டியாகணும், நம்மளுடைய கல்ச்சரே இப்படி தான், ப்ரிட்டியாக வாழ்றது தான் நம்மளுடைய கல்ச்சரே, எனக்கு அதுதான் அப்படி இருக்க தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. ஷேவும் சொல்கிறாங்க, ஏன் இப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு டேடி சொல்கிறாங்க, எனக்கு இந்த வயசாகி சாகுறது அந்த மாதிரி தோல் சுருங்கி இருக்கிறதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்ல. ஷேவும் மறுபடியும் அந்த இடத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே பேசுகிறாங்க. அதாவது அந்த இடத்தோட பேர் வந்து ஸ்மோக். நான் எப்படியாச்சும் ஸ்மோக்குன்ற இடத்துக்கு போவேன் அப்படின்ட்டு ஷேவ் சொல்ல. டேடியும் சொல்கிறான், இது வெறும் கட்டுக்கதை தான், அப்படி ஒரு இடமே இல்லை அப்படின்னு சொல்ல. ஷேவ் சொல்கிறா, எனக்கு ஒரு 2 hours டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு அந்த சிட்டியை விட்டு கொஞ்சம் தூரமாக தள்ளி போயிட்டு ஒரு ரிவர் கிட்ட தான் மீட் பண்ணுறாங்க. அன்னைக்கு இந்த காட்டுக்குள்ளே போகிறதா தான் ஐடியா. அப்போ டேலி சொல்கிறாங்க, நம்ம இந்த இடத்த விட்டு தள்ளி போனால் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்ல. ஷேவும் சொல்கிறாங்க, நம்ம இந்த ரிங்கை இன்றைக்கி மாட்டி விட்டுட்டு போயிடுவோம், அப்போ அவங்களால ட்ராக் பண்ண முடியாது, நம்ம பிக்னிக் வந்திருக்கோன்னு நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக. அப்போ தான் டேலி கேட்குறாங்க, நம்மளால் ஸ்கேட் பண்ண முடியாது, இங்கே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல. ஷேவ் சொல்கிறா, அதாவது அவங்க அன்னைக்கு போயிட்டுக்கிட்டு இருக்க ஆற்றுக்கு மேலால் ஸ்கேட் பண்ணிட்டு போகலாம், எப்படின்னா தண்ணியில் தானே மினரல்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி இவங்களோட ஸ்கேட் போர்டை மூவ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்ல. டேலியும் ஓகே சொல்லிடலாம். அப்படி அங்கேருந்து அவங்களுடைய ட்ரிப்பை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நிறைய இடத்துங்களை கடந்து போக அந்த இடம் பார்க்குறதுக்கு ஒரு அப்போக்கலிப்ஸ் இடம் மாதிரி இருக்குது, அதாவது அழிஞ்சு போன இடம் மாதிரி. அதெல்லாம் தாண்டி போயிட்டு ஒரு பில்டிங்கோட உச்சத்துக்கு போக அங்கே வச்சு தான் ஷேவ் சொல்கிறான், இந்த பக்கம் வந்து நம்ம நெருப்பு மூட்டினா அந்த பக்கம் டேவிட் வந்து ஸ்மோக்குக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டேலி அவங்களோடைய கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணேன். டேலியும் ஸ்மோக்குன்ற இடமே இல்லை, டேவிட் அப்படின்னு சொல்கிறவனும் இல்லை, இதெல்லாம் நம்பாத பொய்ன்ற மாதிரி சொல்ல. ஷேவ் வந்து எப்படியாச்சும் ஹீரோயினை கூட்டிகிட்டு போகலான்ட்டு அவனை முடிஞ்ச விஷயங்களை பண்ணுறாங்க. அதாவது அங்கே இருக்க சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும், அந்த இடத்தோட கிளைமேட் நல்லாயிருக்கும், அங்கே வாழ்கிற மக்களெல்லாம் ரொம்ப அமைதியானவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல. அப்படின்னு டேலி வந்து அவங்களுடைய முடிவில் உறுதியாக நிற்கிறாங்க. கடைசியாக ஷேவ் வந்து இவன் எப்படி சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு மட்டும் புரிகிற மாதிரி இந்த மேப்பில் நான் லொக்கேஷனை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், எப்போயாச்சும் நீ மனசு மாறினேன்னா இதை பார்த்து என்னை தேடி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக. அப்படியே சில நாட்களுக்கு அப்புறமா காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து அந்த சர்ஜரியை பண்ணிக்கக்கூடிய அந்த நாள் வந்துருச்சு. ஹீரோயினையும் அந்த நாளில் பர்த்டே இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒரு ஷிப் வழியாக கூட்டிகிட்டு போக அங்கே வச்சு ஹீரோயினும் தவிர மற்றவங்க எல்லாரையும் அந்த சர்ஜரிக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் கூப்பிடல. ஹீரோயின் என்னடா இது நம்மளை மட்டும் கூப்பிடலையா அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்க. அப்போ தான் அங்கே ஒரு கார்டு வந்து ஹீரோயினை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு, ஹீரோயின் பயப்படுறாங்க, ஒருவேளை நம்ம சிட்டி சைடுக்கு போயிட்டு வந்தனால தான் இப்படி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ட்கிட்டே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல. அந்த கார்டும் சைலண்ட்டாகவே இருக்கான். அப்புறமா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய்ட்டு பார்த்தா அந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து ஹீரோயினை பார்த்துட்டு வெல்கம் டேலி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டுட்டு வர. தான் டேலிக்கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறாங்க, அதாவது ஷேவ் வந்து மிஸ் ஆகிட்டா, அவனுக்கு அதை பற்றி என்ன சரி தெரியுமா அப்படின்னு கேட்க. ஹீரோயின் ரொம்ப கூலாக, எனக்கு அவளை பற்றி தெரியலையே, எனக்கும் சொல்லிட்டு போகலை எங்கே போனேன்ட்டு அப்படின்ற மாதிரி கூலாக சொல்கிறா. அந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னரும் ஆமாம் அப்படியா அப்படின்ற மாதிரி அவனுக்கு இருக்க அந்த ஹார்ட் செக் பண்ணுற டிவைஸை பார்க்க அதில் வந்து ஹீரோயின் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோயின் அதை நோட் பண்ணிவிட்டு
இல்லை எனக்கு உண்மைக்கும் அவளை பற்றி தெரியாது, அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்ல, இந்த கவர்னர் என்ன செய்யலான்னா, சரி உனக்கு ஞாபகம் வரப்போ நீ சொல்லு, அது வரைக்கும் நீ மறுபடியும் டூம்ஸ்லேயே இருக்கலாம் அப்படின்ட்டு அசால்ட்டாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அதாவது டூம்ஸ்னால் இவங்க படிக்கக்கூடிய அதே ஸ்கூல் தான். ஹீரோயினும் அங்கே போயிட்டு பார்க்க, அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னடா இவன் மறுபடியும் டூம்ஸுக்கு வந்துட்டுருக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் வியர்டாக பார்க்குறாங்க. ஏன்னா 16 வயசு முடிஞ்ச அதுக்கப்புறமா இவங்க அந்த சர்ஜரி பண்ணிக்கணும் இல்லையா, பண்ணி ப்ரிட்டியாக மாறணும். இவங்க அப்படி பண்ணாதனால எல்லோரும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருக்குது. அதுக்கப்புறமா அதே ஒரு நாள் நைட் ஹீரோயினுடைய பழைய ஃப்ரெண்ட் பாரிஸ் அவன் வந்து சடனாக ஹீரோயினை மீட் பண்ண வர, ஹீரோயின் அவனை பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறமா அவன் என்னத்துக்கு வந்தான்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது உனக்கு ஷேவை பற்றி ஏதாவது தெரியுமா, தெரிஞ்சால் உடனே சொல், அவன் நம்ம நல்லதுக்காக தான் அவன் கேட்குறான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் நோட் ஆகுது. அதாவது அவன் வந்து ஹீரோயினை ஸ்குயின்ஸ்னே தான் கூப்பிட்டுட்ருக்கான். அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறான், நீ போயிட்டு 3 மாதமே எனக்கு கான்டாக்ட் பண்ணவே இல்லை, ஆனால் இப்போ மட்டும் திடீர்னு என்னை வந்து கூப்பிட்ருக்கிய அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் அந்த இடம் வந்து என்னை கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றிருந்துச்சி, அங்கே இருந்தப்போ எனக்கு எந்த ஒரு விஷயமும் தோணலை அப்படின்ற மாதிரியெல்லாம் சமாளிக்க, அப்புறமா நம்ம ஷேவ் வந்து ரொம்ப ஆபத்தில் இருக்கா, அவளுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணி நம்ம அவளை காப்பாற்றி ஆகணும், அந்த டேவிட் ரொம்ப ஆபத்தானோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி ஹீரோயினை பிரெயின் வாஷ் பண்ண, மறுநாள் ஹீரோயின் மறுபடியும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்கிட்ட போயிட்டு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்போ தான் அவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது டேவிட்னவே நம்ம ஷேவை கொலை பண்ண ட்ரை பண்ணுறான், நம்ம ஷேவ் மூலமாக இந்த சிட்டியோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேலே அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான், அதுக்காக நிறைய ஆயுதங்களையும் வச்சுருக்கான், நீ தான் அவங்களோட ஒன்றா சேர்ந்து அவங்க மாதிரியே மாறி அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க இருக்கிற இடத்த முற்பட நீ தான் காட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்கிட்ட சொல்கிற, ஹீரோயின் ஷேவுக்காக ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் அவன் கழுத்தில் ஒரு நெக்லஸும் போடுறான். இந்த நெக்லஸ் வந்து நீ எடுக்க இடத்த சரியாக காட்டி விடும், அவங்களோட இடத்த ரீச் ஆகணுன்னே இந்த நெக்லஸ் மூலமாக எங்களுக்கு சிக்னல் அனுப்பு, நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் ஓகே அங்கேருந்து கிளம்ப ரெடி ஆகுறாங்க. அந்த ஷேவ் சொன்ன மேப் வழியாகவே போயிட்டு இருக்காங்க. அவன் சொல்லியிருப்பா ஒரு பள்ளத்தில் இறங்குறப்போ ஒரு தண்டவாளம் மாதிரி ஒரு விஷயத்த மீட் பண்ணுவாங்கன்ட்டு. ஹீரோயினும் எங்கடா அதை காணோன்ட்டு நோட் பண்ண, சடனாக அவங்களோட ஸ்கேட் போர்டு வந்து மிஸ் ஆகிடுது. அவங்க போயிட்டு இருந்த ட்ரக் வழியில் அவங்க ஆக்சுவலாக ஒரு ரோலோ கோஸ்டரில் தான் அந்த ஸ்கேட் போர்டை யூஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அந்த ரோலோ கோஸ்டரும் பாதியிலே உடஞ்சிருக்கு, அதில் வந்து மிஸ் ஆகி கீழே வருவாங்க. பார்த்தா அவங்க மிதந்துட்டு இருக்காங்க. அது என்னென்னா அது ஒரு தண்டவாளம், இதைத்தான் நம்ம ஷேவ் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த ட்ரெயின் ட்ராக்குக்கு நேராக போயிட்டுருக்கு. கடைசியாக ஒரு ஒயிட் கலர் பூந்தோட்டத்துக்கு இடையில நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பார்த்தா நைட் ஆகிடுது. ஹீரோயின் வந்து இரும்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா அவங்க சுற்றி ஒரே புகை நெருப்புமா இருக்குது. ஹீரோயினை பார்த்துட்டு இரும்பிக்கிட்டு இருக்க. அப்போ தான் அவங்க இருட்டுக்குள்ளேருந்து ஒருத்தன் வர்றான், யாருன்னே தெரியும், மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு. அவன் வந்து அவனோட மாஸ்க்கு காட்ட ஹீரோயினுக்கு மனுஷன்னு விளங்கிடுச்சு, ஆனால் யாருன்னு தெரியல. நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தான் டேவிட் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரே ஷாக். அப்புறமா வந்த வேகத்தோடைய ஹீரோயின் பேக்கெல்லாம் செக் பண்ணேன், அதில் ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் இருக்குது, அதை கண்டுட்டு டாக்குன்னு தூர வீச. அப்புறமா ஹீரோயினையும் செக் பண்ணுறான். ஹீரோயினும் பயந்துகிட்டே இருக்காங்க, அந்த நெக்லஸ் எதுவும் மாட்டிக்குமா அப்படின்ற மாதிரி. கடைசியில் பார்த்தா அந்த நெக்லஸ் மாட்டி போடலாம் என் கையில், இப்போ நீ சேஃபாக தான் இருக்க, வா என்னோட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி கூட்டிகிட்டு போவ. நேராக எங்கே போகிறாங்கன்னா ஒரு சேஃப் ஹவுஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு. ஹீரோயினு கேட்குறான், நம்ம ஸ்மோக்குக்கு போகலை அப்படின்ட்டு. இல்லை, இங்கேருந்து ஒரு 2 நாள் இருந்து எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்மோக்குக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, அங்கே தான் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஷேவையும் மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் இன்னொருத்தனை காட்டுறாங்க. அவன் பேர் வந்து க்ரோய். அவன் தான் இந்த குரூப்போட தளபதி மாதிரி. அவன் வந்து சொல்கிறான் நம்ம டேவிட் கிட்டே, என்னன்னா நம்ம ஹீரோயின் தனியாக வந்திருக்கா இங்கே, அது கொஞ்சம் வித்தியாசமாக இல்லையா, சந்தேகப்படுற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்ல, டேவிடும் சொல்கிறான், ஆமாம் எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது, ஆனால் அவங்க தனியாக வந்திருக்கா, அந்த மாதிரி ஒருத்தவங்க தானே முக்கியமாக தேவை அப்படின்னு சொல்ல, அப்படியே அந்த நாள் நைட்டை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஷேவ் வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா, வந்து இவங்களோட சேர்ந்து வாழ்கிறதுக்காக தான் வந்திருக்கான்ட்டு. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறா, நான் உனக்காக தான் வந்தேன், உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன், இங்கே இங்கே இருக்கவங்களாம் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி பேச, ஷேவ் சடனாக எந்திரிச்சு நின்று, நீ எதுக்காக வந்தோடனே யாராச்சும் இங்கே அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் உனக்காக மட்டும் தான் வந்தேன், நான் உடனே இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல, ஷேவும் சொல்கிறான், இங்கே பாரு இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நீ எனக்காக வந்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து கிளம்பிடு, நீங்கள் வாழணும் இங்கே இருக்கணுன்றதுக்காக வந்தீங்கன்னா இங்கே எங்களோட இரு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே மறுநாள் தான் காமிக்கிறோம். பார்த்தா எல்லோரும் எங்கேயோ போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்க. ஹீரோயின் வந்து எங்கேன்னு கேட்க, அவங்க வந்து
இந்த மாதிரி இந்த ஒயிட் ஃப்ளவர்ஸ் அழிக்கிறதுக்காக போகிறேன்னு சொல்ல, ஹீரோயின் சொல்கிறாங்க அது நல்லது தானே, நம்ம அது தானே இந்த சிட்டி சைடெல்லாம் பவர் அப் பண்ணுது அப்படின்னு சொல்ல, டேவிட் சொல்கிறான் இல்லை இல்லை அது இந்த நிலத்தோட கனிய வளங்கள் எல்லாம் ஒழிஞ்சு ஒன்றுமே இந்த நிலத்தை வீக்காக ஆக்கிட்டு இருக்கு, அதுக்காக ஒவ்வொரு தடவையும் அதை போட்டு நெருப்பால் அழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினாக ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோடய அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் இவங்க இப்படி அதை அழிச்சிக்கிட்டு இருக்கப்போ சடனாக ஷேவ் வந்து நெருப்புக்குள்ளேயே விழுந்துடுறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அங்கேருந்து ஒரு ரோப்பை யூஸ் பண்ணி ஷேவை தேடிட்டுருக்க. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், இவங்க ஆல்ரெடி அந்த ட்ராக்கரை உடச்சிருப்பாங்கல்ல டேவிட் வந்து ஹீரோயின் வந்த நேரத்தில், அதை யூஸ் பண்ணி ஹீரோயின் வந்து இது வரைக்கும் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை கலர் பூக்கள் வளரக்கூடிய தோட்டத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஆல்ரெடி இவங்க ஒரு சூப்பர் சோல்ஜர் 2 பேரை அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்க வந்து நெருப்புக்குள்ளேயும் பாஞ்சு வரக்கூடியவங்க. ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளிப் செகண்டில் அவங்கள நோட் பண்ணிடுறான். நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷேவை காப்பாற்றி எப்படி அந்த கயிறில் மேலே திருப்பி அவங்க தப்பிச்சிடுறாங்க. அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இவங்க மறுபடியும் அவங்களுடைய சேஃப் ஹவுஸுக்கு போக, க்ரோய்க்கு வந்து ஒரே சந்தேகம், என்னடா இவ வந்த பிறகு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, இவ வந்த பிறகு தான் அந்த சூப்பர் சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, டேவிட் சடன் இவரை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவளுடைய ஃப்ரெண்டுக்காக இப்படி செய்கிறது தான் நம்ம ஸ்மோக்குடைய முதல் ரூலே, அதே அவள் சரியாக தான் செஞ்சுருக்கா, இவரை நம்ம நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி க்ரோயை சமாதானப்படுத்த, அங்கேருந்து இப்போ அவங்க ஸ்மோக்கு நோக்கி கிளம்ப தயாராகிட்டான். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மோக் கிட்டே போயிட்டுருக்கப்போ தான் கடைசியில் ஹீரோயின் கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல கண் கட்ட ஊற்றி விட இது தான் ஸ்மோக்குன்னு காட்டுறாங்க. அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப இயற்கை காட்சிகளாக நிறைஞ்சதாகவும் இருக்குது. அதாவது சிட்டி சைடு மாதிரி இல்லாமல் ரொம்ப இதாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அப்படியே நைட்டாக எல்லோரும் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கப்போ டேவிட் வந்து ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, சிட்டி சைடில் இருக்கவங்க எல்லாத்தையும் அவங்களோட பிரெயினை கட்டுப்படுத்தி இது தான் அவங்களுடைய உலகம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அது வட்டத்துக்குள் கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் அதனால் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க இழக்கிறாங்க. அவங்களோட சிந்திக்கிற திறன், அவங்களுக்கு யோசிக்கிற திறன், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க இழக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை, நம்ம அதுலேருந்து விலகி வந்து வேறு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை முடிக்க அதே மறுநாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் டேவிடும் ட்ரைனிங்காக வெளியே வந்துட்டுருக்க, டேவிட்டும் ஹீரோயினும் பேசிகிட்டு வர்றாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, டேவிட் வந்து அந்த காட்டுக்குள்ளேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவர் போல், அங்கேயே தான் அவங்க அம்மா அப்பாவும் வாழ்கிறாங்க. அதே சமயம் ஹீரோயினுடைய கையில் வந்து காயமாகி இருக்கிறத கவனிச்சுட்டு டேவிட் வந்து அவர் கையிலே உருவாக்கணும் ஒரு க்ளவுஸை கொடுத்து விட்டார். ஹீரோயின் அதை போட்டுட்டு அப்படியே டேவிட் கூட பேசிட்டு வரப்போ தான் அங்கே ஒரு லேடி வந்து பயங்கரமாக அடிபட்டு வந்துட்டுருக்க. அதை கவனித்து டேவிட் வந்து அவங்ககிட்ட என்ன நடந்துச்சுட்டு கேட்க, இவங்க வந்து ஃப்ளவர்ஸ் அடிக்க போகிறப்ப அங்கே வந்து ஸ்கவுட்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க வந்து எங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதாவது ஸ்கவுட்ஸ்னால் இதுக்கு அந்த நெருப்புக்குள்ளே வாங்கி வந்தாங்களே அவங்கள தான் ஸ்கவுட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டா சொல்ல, டேவிட்டும் ஆமாம் நான் அவங்கள கவனித்து அவங்க நெருப்புக்குள்ளே இருந்தெல்லாம் பாஞ்சு வர்றாங்க, முன்னை விட ரொம்பவும் வலிமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் ஷேவை மீட் பண்ணுறாங்க. ஷேவ் வந்து அவள் கையில் கட்டியிருந்த அந்த க்ளவுஸை பார்த்துட்டு இதை உனக்கு யாருக்கு கொடுத்தா அப்படின்னு கேட்க, இவரும் டேவிட் தான் தந்தேன் அப்படின்னு சொல்லி இது சொல்கிறா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக கொடுத்துட மாட்டோம், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவானது, அதை அவங்க கையாலே உருவாக்குறது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நான் வேணா அவனுக்கு திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஷேவ் தேவையில்லை நீயே வச்சுக்க, ஆனால் நீ இங்கே இருக்கிறது வந்து டபுள் மைண்டடாக தானே இருக்க, ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஷேவை காப்பாற்றுறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கா, அவளுக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை, அதனால தான் அப்படி சொல்கிறா. ஹீரோயின் இதை பற்றி யோசிக்க அப்போ தான் ஹீரோயின் வந்து இங்கே சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணுறாங்க. அதாவது இங்கே இருக்க மக்கள் எல்லாம் எந்த ஒரு விஷயமும் இல்லாமலே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்க. அதாவது டெக்னாலஜி வசதிகள் இவங்க சிட்டியில் இந்த மாதிரி இல்லாமல் இருந்தது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்க. அதை அப்படியே பார்த்துட்ருக்கப்போ ஈவினிங்காக ஆகுது. ஈவினிங் டேவிட்டோட வெளியே போயிட்டுருக்கப்போ தான் ஹீரோயின் வந்து டேவிட் கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்குறாங்க. உன்னை வந்து வெளியில் எல்லோரும் கெட்டவன்னு சொல்கிறாங்க, அதாவது நீ வந்து மனிதர்கள் அழிக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் வச்சுருக்க அப்படின்னு சொல்ல, டேவிட் அதை கவனிச்சு சரி வா என்னோட அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ தூரமாக கூட்டிகிட்டு போகிறாரு. அது எங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை பார்க்க தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க ஹீரோயினை கண்டோன்னே வெல்கம் பண்ண அவங்க 3 பேரும் பேசிக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா சிட்டி சைடில் இந்த மாதிரி விஷயங்களை ஹீரோயின் ஃபீல் பண்ணதே இல்லை. அவங்க ரொம்ப காமெடியாகவும் சந்தோஷமாகவும் பேசிக்கிறாங்க. அப்போ தான் டேவிட் சொல்கிற அவங்க அம்மா அப்பா கிட்ட இவன் நம்மக்கிட்ட ஆயுதம் இருக்கதா சந்தேகப்படுற அப்படின்னு சொல்கிற. அப்போ தான் அவங்க அம்மா அப்பாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்னன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்களும்
சிட்டி சைடில் தான் இருந்திருக்காங்க. அதுவும் இவங்க ஒரு கவர்மெண்ட் சர்ஜனாக இருந்திருக்காங்க. இவங்க அந்த நேரத்தில் வந்து இவங்க தான் சீஃப் சர்ஜனாகவே இருந்திருக்காங்க. அதாவது டேவிட்டோட அம்மாவும் அப்பாவும் இந்த கவர்மெண்ட் வழியாக இருக்கக்கூடிய இந்த பிரெயின் சம்மந்தமான ஒரு சீஃப் சர்ஜனாக இருந்திருக்காங்க. அதாவது முக்கியமான ஒரு டாக்டராக இருந்திருக்காங்க. இந்த ஆராய்ச்சியை நடத்துகிறப்ப தான் ஒரு சில விஷயங்களை பிரெயினில் நடக்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, இந்த ஆராய்ச்சி மூலமாக மனிதர்களுடைய பிரெயின் செல்ஸில் ஒரு சில விஷயங்கள் மாற்றமாகுது. அதாவது அவங்களுடைய உணர்ச்சிகள் கொஞ்சம் வித்தியாசமாகுது. அவங்க கோவப்படுறது, அப்புறம் அந்த யோசிக்கிறது, சிந்திக்கிற சக்தி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள்கிட்ட இருக்க ப்ளஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் வர வச்சுட்டு மைனஸ் பாயிண்ட் எல்லாம் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி அவங்க உருவாக்குறப்ப நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கேட்குறான், இறந்து போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் டேவிட்டோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, மறைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி. மறுபடியும் அவங்க அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அப்படி நாங்கள் அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணோம். இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்மளுடைய பிரெயின் செல்ஸில் எல்லாம் நிறைய மாற்றங்களை உருவாக்குது, நம்ம உயிரை கூட பறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்ல. அப்போ தான் அந்த கேபிள் வந்து எங்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எங்களை அங்கேருந்து விலக்கி விட்டுட்டா அப்படின்னா. கேபிள்ன்றவ யாருன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் தான் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் மட்டும் அதில் விடாப்படியாக இருந்தனால எங்களுக்கும் பண்ண அந்த சர்ஜரி வந்து திருப்பி ரிமூவ் பண்ணிவிட்டு எங்களை பழையபடி நார்மல் ஆக்கிட்டாங்க. நாங்கள் அங்கே இருக்க பிடிக்காம இப்படி இங்கே வந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்கணும், இந்த மாதிரி ஸ்மோக்குன்ற ஒரு இடத்த உருவாக்கி இந்த மாதிரி வாரவங்களை நிறைய பேருக்கு உதவி பண்ண சொல்கிறேன். இப்போ அதே சமயம் சரி பண்ணுறதுக்கான இந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கேட்குறாங்க, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்ல. நாங்கள் அதுக்கான ஒரே ஒரு பேசிக் சீரத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அதுக்கான லாஸ்ட்டாக கம்பைன் ஆகக்கூடிய அந்த காம்பவுண்ட் வந்து அங்கே சிட்டி சைடில் தான் இருக்குது. அதை சேர்த்தா தான் நம்மளுக்கு முழுமையான அந்த சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. இப்போ தான் ஹீரோயின் வந்து உண்மையாகவே அந்த சிட்டி சைடில் என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி க்ரைம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க அவங்க கழுத்தில் இருக்க அந்த செயினை வந்து நெருப்புக்குள்ளே போட்டு எரிச்சிடுறாங்க. அதே சமயம் அங்கே டேவிட் கிட்ட ஹீரோயினை ஃபுல்லாக சொல்லாமல், நான் இந்த இடத்த வேறு மாதிரி நினச்சிட்டு வந்து நான் நினச்ச மாதிரி இங்கே இல்லை, இங்கே எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, இதைத்தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க டேவிட்க்கும் ஹீரோயின் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அப்புறமா மறுநாள் காலையில் ஆகுது. சடனாக பார்த்தா மேலெல்லாம் அந்த சிட்டி சைடில் இருக்கக்கூடிய ஷிப்ஸ் எல்லாம் பறந்துட்டுருக்கு. அப்போ தான் ஹீரோயினுக்கும் புரிய வருது, இந்த இடத்த வந்து சிட்டி சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கவுட்ஸ் எல்லாம் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கவங்க எல்லோரும் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ண அந்த ஸ்கவுட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க எல்லோரையும் பிடிச்சி நிப்பாட்ட ஹீரோயினும் டேவிட் அங்கே போக விடாமல் மறைச்சி வச்சுருக்க. அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே சமயம் அங்கே வந்து டேவிட்டோடைய அம்மாவையும் அப்பாவையுமே கூட பிடிச்சி வந்து நிப்பாட்ட அங்கே யார் வரான்னு பார்த்தா அந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து உன்னுடைய பையன் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க அவனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத அப்படின்ற மாதிரி டேவிட்டுடைய அம்மா அப்பாவும் சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு கேளாமல் அந்த கவர்னர் அந்த பக்கமாக திரும்பி பார்க்க அது யாருன்னா நம்ம பாரிஸ் தான், அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அவன் இப்போ ரொம்ப வித்தியாசமாக மாறி மற்ற சோல்ஜர்ஸ் மாதிரியே ஒரு மாறி இருக்கான். இந்த ஹீரோயினு கவனிக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே முன்னாடி வந்து டேவிட்டோடைய அப்பாவோட தலையை பிடிச்சிட்ருக்க. எல்லோரும் என்னடா செய்ய போகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. சடனாக அவன் தலையை திருப்பி அவரை அதே இடத்துல கொன்னுடுறான். இதை பார்த்துட்டு எல்லோரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் டேவிட் வெளியே ஓடி வந்தாங்க. அவன் அப்பா பிடிச்சி அழுந்துட்டுருக்க. ஹீரோயின் வெளியே வர்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த கவர்னர்கிட்ட சொல்கிறாங்க, நீ சொன்னால் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்ட்டு இல்லையா, இவங்க தான் கெட்டவங்க அந்த மாதிரி தானே சொன்னேன், ஆனால் இங்கே அப்படி இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்ல. அந்த கவர்னர் சொல்கிறார், நீ நல்ல வேலையை தான் செஞ்ச அப்படின்ற மாதிரி. அப்போ தான் ஷேவும் புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து மாதிரிலாம் காட்டி கொடுக்குறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஹீரோயினை திட்ட. ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படியாச்சும் அவனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஒரு வீட்டுக்குள்ளே ஓட அவரும் ஒரு ஸ்கவுட் வந்து பின்னாடி துரத்திட்டே வர அங்கேருந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆயிலெல்லாம் கொட்டி அந்த இடத்தையே கொளுத்தி விட்டுடுறா. அந்த இடம் வெடிக்க அவனுக்கு ஏற்படும் அந்த டிஸ்ட்ரெஷனால் டேவிட்டுக்கு ஒரு எஸ்கேப்பாக ஒரு சான்ஸ் கிடைக்கிது. அப்போ அவங்க அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கையில் இருந்த அந்த பேசிக் சீரம் இருக்கக்கூடிய அந்த ஆயிலை வந்து டேவிட்டோடைய பாக்கெட்டில் போட்டு டேவிட்டை ஹீரோயினோடய அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோயின் வந்து முடிஞ்ச அளவு அவனுக்கு இந்த எஸ்கேப் ஆகி ஓட மற்றவங்க எல்லாத்தையும் இந்த ஸ்கவுட்ஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் ஹீரோயின் வந்து எப்படியோ டேவிட் இருக்க இடத்துக்கு போயிட்டு டேவிட் என்ன செய்கிறான்னு பார்க்க டேவிட் வந்து ஹீரோயினை கண்டு அடுத்த நிமிஷம் ஹீரோயினை கொல்றதுக்கு தான் வந்தான். நீ தான் இப்படி எல்லாத்தையும் எனக்கு காட்டி கொடுத்துட்ட, உன்னால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஹீரோயின் என்னை தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, என்னை இப்படி செய்ய வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. உன்னை என்னன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணாங்க, உன்னை கொன்னுருவேன்னு சொல்லியா, இல்லை நீங்கள் ஷேவை கொன்னுருவீங்க அப்படின்னு சொல்ல
அப்போ டேவிட் கொஞ்சமாக கூல் ஆகுறாரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் இப்போ என்ன பிளான் அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்கள் சிட்டி சைடு போக போகிறேன் எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்ற அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேவிட்டும் நான் உன்னை நம்ப மாட்டேன், உன்னால் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவன், உனக்கு சிட்டியை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும், நீ என்னை நம்ப தேவையில்லை, என்னை ஃபாலோ பண்ணி மட்டும் வா அப்படின்னு சொல்ல, டேவிட்டுக்கும் இது சரின்னு படுது. அப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து சிட்டி சைடுக்கு போக அங்கே இருக்கக்கூடிய அவங்க ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்குறேன். அவங்களும் கேட்குறாங்க ஸ்மோக் அழிஞ்சிருச்சாமே அது உண்மை அப்படின்ற மாதிரி. ஆமாம் அது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இது தான் டேவிட் அப்படின்னு சொல்லி டேவிட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இது வரைக்கும் அவங்க கட் பண்ண நினச்சிக்கிருந்த ஒரு விஷயம் இல்லை அது. டேவிட்டை பார்த்த அடுத்த நிமிஷம் ஹீரோயின் கேட்குறாங்க நீ எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் லீவ்ஸ்ன்னு சொல்லி வானத்தில் எழுதி விடுங்க, அப்புறம் அந்த கையில் இருக்க அந்த ரிங்கை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயத்த கேட்டுக்கிறாங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இப்போ எங்கே வராங்கன்னா அந்த ஸ்மோக்குன்னு எழுதி வச்சாங்களே அதை அழிக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஸ்கவுட்ஸ் எல்லாம் அந்த ஆர்மி பேஸ்லேருந்து வெளியே ஆரம்பிக்க அந்த கொஞ்ச நேரத்தை யூஸ் பண்ணி அவங்ககிட்ட இருக்க அந்த பஞ்ச் ஜாக்கெட் வழியாக அங்கே எப்படியோ உள்ளே போயிட்டு அந்த ஊர் மக்களும் இருக்கக்கூடிய இடத்த தேடிட்டுருக்க அந்த ரிங்கை யூஸ் பண்ணவங்க டோரை ஓப்பன் பண்ண பார்த்தா அந்த ரிங்குக்கு அக்சஸ் இல்லை போல். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்கவுட்ஸுக்கு மட்டும் தான் அக்சஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அதே சமயம் அங்கே வந்து அந்த டோர் ஓப்பன் ஆக நேரில் யார் இருக்கான்னு பார்த்தா ஒரு ஸ்கவுட். அவனை பார்த்தோம் டேவிட் வந்து அவனை அடிச்சு அவனை ஒரு ரூம்குள்ளே தரல. அதே சமயம் டேலி வந்து அவன் கையில் இருக்க ரிங்கை எடுத்து அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவங்க அம்மா அப்பாவும் அந்த ஒரு மக்களும் இருக்கக்கூடிய அந்த ரூமை தேடிட்டுருக்க கடைசியில் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க எல்லாத்தையும் வெளியே கூட்டிகிட்டு வந்து காப்பாற்ற பார்த்தா அங்கே ஷேவை காணும். ஷேவங்கன்னு கேட்டால் ஷேவை வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் நம்ம அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோயினை யாரும் நம்ப தயாராக இல்லை. இருந்தாலும் டேவிட் தான் சமாதானப்படுத்தி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த ஐடியாவை சொல்கிறாங்க. சீன் கட் ஆகுது. பார்த்தா டேவிட்டோட அம்மாவும் ஹீரோயின் தான் தேடிட்டு போயிருக்காங்க. கடைசியில் போய்ட்டு அந்த சர்ஜரி பண்ணக்கூடிய இடத்துக்கு போனோம். ஆல்ரெடி அந்த சர்ஜரி பண்ணி அவளை ப்ரிட்டியாக மாற்றிருக்காங்க. அவளுக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாத மாதிரி, ஜஸ்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் கேர் பண்ணாத மாதிரி அதே மாதிரி இருக்கா. இவங்களும் இதை பார்த்துட்டு கவலைப்பட்டுட்ருக்க அதே இடத்துக்கு அந்த கவர்னரும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் தான் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறாங்க, நீங்கள் இப்போ போய்ட்டு சர்ஜரி பண்ணுங்க, பண்ணலாட்டி அவங்கள கொண்டுடும் அப்படின்ற மாதிரி. இவங்களும் ஓகே நாங்கள் சர்ஜரி பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி உள்ளே போய்ட்டுருக்கு அமைதியாக. நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குது, என்னடா அவங்க சொல் பேச்செல்லாம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்ல அந்த சர்ஜரி ஸ்டார்ட் ஆகி சரியாக அந்த நீடில் வந்து அவங்க கண்ணுக்கிட்ட வரப்போ ஜன்னல் வழியாக ஏதோ ஒரு ஹெலிகாப்டர் வருது. அது யாருன்னா நம்ம க்ரோய் தான். இது தான் அந்த பிளான் போல். நம்ம க்ரோய் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நெருப்பு பாய்ச்சக்கூடிய அந்த கன்னால் அந்த கிளாஸுக்கு நெருப்பை விட அது வழியாக எஸ்கேப் ஆகக்கூடிய மூமெண்ட் க்ரியேட் ஆகுது. அதோட இவங்க சர்ஜரிக்காக வச்சுருந்த அந்த இடமும் வெடிக்குது. அதே சமயம் நம்ம டேவிட்டோட அம்மாவும் அங்கே இருக்கக்கூடிய அந்த க்யூர் பண்ணக்கூடிய அந்த சீரமாய் கண்டுட்டாங்க. அதை கண்டுட்டு அதையும் எடுத்துகிட்டு போக அங்கேருந்து எப்படியோ நம்ம க்ளோயோட ஹெல்ப் மூலமாக எஸ்கேப் ஆகி அந்த பில்டிங்கோட உச்சத்தில் வந்து நிற்க அங்கே யார் வந்து நிற்கிறான்னு பார்த்தா நம்ம டேலியோட ஃப்ரெண்ட் பாரிஸ் தான் வந்திருக்காரு. அவர் வந்து இவங்க எதுக்கே நிற்க நம்ம டேலியும் இருங்க நான் அவளை போய் சமாதானப்படுத்துகிறேன், அவனுக்கு இன்னும் என்ன ஞாபகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கிட்டே போக அவன்கிட்ட அவன் கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தான் பார்க்குறான். பார்த்தா அவன் கையில் ஒரு கிளாஸ் துண்டு குத்தி அந்த முன்னாடி இருந்த அந்த கீரல் வந்து மறுபடியும் உருவாகியிருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் அந்த கையை பிடிக்க இவனுக்கும் ஏதோ ஒரு பழைய விஷயம் ஞாபகம் வருது போல். இவனும் தலையை அப்படியே மெதுவாக தடவி கொடுக்குற மாதிரி வர நம்ம டேவிட்டும் அதை நோட் பண்ணார். நம்ம டேவிட்க்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு, ஏன்னா அவங்க அப்பாவும் இதே மாதிரி தான் தலையை திருப்பி கொண்டான். அதனால இதை கண்டவுடனே டேவிட் வந்து அவனை அடிக்க ஓடி வந்து அவனை அடித்து சடனாக பாரிஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் டேவிட்டை போட்டு அடிக்க ஆரம்பிக்க ஹீரோயின் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவனோட ஸ்கேட் போர்டு வழியாக பறந்து வந்து நம்ம ஸ்குட்டை இடித்து கீழே தள்ளி விட்டுறான். ஸ்குட் வந்து அந்த பில்டிங்கோடைய அந்த முனையை பிடிச்சிட்ருக்க அந்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிதான். அவனோட பிடி இருக்கக்கூடிய இடமும். கடைசியில் பாரிஸ் வந்து ஹீரோயினுக்கு வச்சுருக்கக்கூடிய அந்த பெட் நேம் சொல்லி கூப்பிட்டு அப்படியே அந்த க்ரிப்பை மிஸ் பண்ணி அங்கேருந்து விழுகிறான். ஹீரோயினுக்கு ஒரே கவலை, ஆனால் ஃபீல் பண்ண நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி எங்கே வந்திருக்காங்கன்னா அந்த ஓப்பனிங் சீனில் ஷேவ் கூட சொல்லியிருப்பாள் எங்கேருந்து நெருப்பு மூட்டினா டேவிட் வருவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கப்போ தான் டேவிட்டோட அம்மா சொல்கிறாங்க நம்ம எல்லோரையும் க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டேவிட்டும் கேட்குறான் எப்படி நம்மக்கிட்ட தானே எதுவுமே இல்லைன்ட்டு. இல்லை நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல உன்னுடைய பாக்கெட்டை பாரு அப்படின்னு டேவிட் கிட்ட சொல்ல டேவிட்டும் பாக்கெட்டை செக் பண்ணான். அவங்ககிட்ட அந்த ஒயில் இருக்குது. அதோட அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு தேவையான அந்த 2வது சீரமை எடுத்துருப்பாங்க இல்லையா,
அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு இப்போ என்டர்டெயின்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அப்படியா, அப்படின்னா நான் முதல்ல ஷேவை கியூர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷேவ் சொல்கிறான், என்னால் முடியாது, எனக்கு இப்படி இருக்கத்தான் பிடிக்கும். ஹீரோயின் சொல்கிறான், அவளுக்கு தானே இப்போ எதுவுமே தெரியாது, அவளை நம்ம சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்ல. டேவிட்டோட அம்மா வந்து அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் இதை நம்மளால் செய்ய முடியாது, இது பிரெயின் சம்மந்தமான விஷயம், அதனால் அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் இதை கேட்டுட்டு, சரி இதை நான் செய்கிறேன், நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவ, இதை நான் அவங்களுக்காக பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இதை கேட்டுட்டு டேவிட்டும் ரொம்பவும் கவலைப்படுறாரு. அப்புறமா ஹீரோயின் வந்து க்ளாய்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறான். சரி உனக்கு சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு டேவிட் கேட்க, நான் அதுக்கு ஒரு சிக்னல் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் இவங்க எல்லோரும் அங்கேருந்து கிளம்ப, அங்கே யாரோட ஷிப் வருதுன்னா அந்த கவர்னோடைய ஷிப் தான் வருது. அது வந்து ஹீரோயினை பார்த்து நிற்க, ஹீரோயின் வந்து மேக் மீ ப்ரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அங்கே ஃபேட் அவுட் ஆகுது. அடுத்த சீனில் ஒரு பொண்ணு வந்து நல்ல கோல்டன் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ரூம்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏஐ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குது, உங்களுக்கு இந்த சர்ஜரி பிடிச்சிருக்கா, இதில் எதுவும் தப்பு நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல. இவங்களும் எதுவுமே ஆகலை, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இந்த ரூமில் இருக்க ஜன்னல்கிட்ட வந்து கையை பார்க்குறாங்க. அந்த கையில் வந்து ஒரு வடு இருக்குது, அதாவது ஒரு வெட்டுப்பட்ட காயம் ஒன்று இருக்குது. அது யார் கையில் இருக்கும், நம்ம ஹீரோயின் டேலி கையில் தான் இருக்கும். அப்படியே அந்த காயத்தை காட்டிட்டு கேர்ளுடைய முகத்தை காட்டுறாங்க. அது யாருன்னா நம்ம ஹீரோயினே தான். அதாவது அவங்க சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க போல். ஆனால் அவங்களுக்கு இன்னுமே ஞாபகம்லாம் இருக்குது அவங்க சொன்ன மாதிரி. ஏன்னா அவங்க கையில் அந்த வடு ஒன்றுமே வச்சுருக்காங்க, சர்ஜரி மூலமாக ரிமூவ் பண்ணாமல். இப்படியே அந்த வடுவை பார்த்துட்டு இந்த ஸ்க்ரீனை பார்க்க அப்படியே அந்த படமும் முடியுது. இனிமேல் தான் கதையை ஆரம்பிக்க போகுது போல். அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி இன்னும் நல்ல படங்களை பார்க்கணுன்னா மறக்காமல் வாய்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சந்திப்போம்.